வணக்கம் மக்களே. தங்கம் வெள்ளி சந்தையில ஒரு பயங்கரமான விலை சரிவு ஏற்பட்டிருக்கு. உண்மையே சொல்லணும்னா இந்த வாரம் வியாபாரிங்க யாருமே மறக்க முடியாத ஒரு வாரமா அமைஞ்சிருக்கு. சரி, அப்போ நாளைக்கு நகை வாங்கலான்னு இருக்கிற உங்களுக்கு என்ன காத்திருக்கு? இது உண்மையிலேயே ஒரு பொன்னான வாய்ப்பு தானா? வாங்க இத பத்தி டீட்டெயிலா பாப்போம். இப்படி ஒரு விலை இறக்கத்தை பார்த்ததும் உங்க மனசுல இப்போ வாங்கலாமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த சரிவு நாளைக்கும் இப்படியே இருக்குமா இல்ல இதுதான் வாங்குறதுக்கு கரெக்டான டைமா? வாங்க இதுக்கு பதில் என்னன்னு ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த விலை சரிவோட அளவை பாருங்களேன். வெள்ளி விலை 1 கிலோவுக்கு ஒரே நாள்ல சுமார் 20,000 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. சந்தையில இது ஒரு பெரிய அதிர்வலையையே ஏற்படுத்தியிருக்கு. வெள்ளியோட சேர்ந்து தங்கத்தோட விலையும் நல்லாவே குறைஞ்சிருக்கு. சரி, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்காக நாம எந்த ஜோசியத்தையும் பார்க்க தேவையில்ல. மார்க்கெட்டை கணிக்கிறதுக்கு ஒரு தெளிவான லாஜிக்கான வழி இருக்கு. அதை வச்சு நாளைக்கு விலை எப்படி இருக்கும்னு நம்மால ஓரளவுக்கு சொல்லிட முடியும். அந்த ரகசியம் வேறு ஒண்ணும் இல்ல, அமெரிக்க சந்தையோட போக்குதான். ஏன் அமெரிக்க சந்தையை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, தங்கம் வெள்ளி மாதிரி பொருட்கள் எல்லாம் உலக அளவுல அமெரிக்க டாலர்ல தான் ட்ரேட் ஆகுது. அதனால அங்க என்ன நடக்குதோ அதோட தாக்கம் நம்ம உள்ளூர் தமிழ்நாட்டு சந்தையிலயும் கண்டிப்பா இருக்கும். இப்போ அங்க என்ன நிலைமைன்னு பாப்போம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நேத்து ஒரு பெரிய சரிவு. ஆனா இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக, அதாவது நிலை பெற முயற்சி பண்ணுது. அப்படின்னா பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ இல்லாம ஓரளவுக்கு அமைதியா இருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கிறது வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஏன் தெரியுமா? அச்சச்சோ, விலை திடீர்னு ராக்கெட் வேகத்துல மறுபடியும் ஏறிடுமோங்கிற பயம் தேவையில்ல. நேத்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவங்க நாளைக்கு கிட்டத்தட்ட இதே குறைஞ்ச விலையில வாங்க ஒரு சான்ஸ் இருக்குன்னு தான் இது சொல்லுது. ஆக நம்மளோட முக்கிய கணிப்பு இதுதான். நாளைக்கு சனிக்கிழமை தமிழ்நாட்டுல தங்கம் வெள்ளி விலையில பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பே இல்ல. பெரும்பாலும் இன்னைக்கு என்ன விலையோ அதேதான் நீடிக்கும். ஒருவேளை சும்மா பேருக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் ஏறலாம் அல்லது இறங்கலாம், அவ்வளவுதான். இப்போ நம்ம கவனத்தை கொஞ்சம் வெள்ளியின் பக்கம் திருப்புவோம். ஏன்னா இந்த சனிக்கிழமை வாங்குறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பா தெரியுது. இப்போதைய நிலவரப்படி 1 கிலோ வெள்ளியோட விலை சுமார் 85,000 ரூபாய் கிட்ட இருக்கு. இந்த விலைய மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை யோசிப்போம். ஒரு ஸ்மார்ட் கஸ்டமரா உங்க மனசுல அடுத்ததா வர கேள்வி இதுவாத்தான் இருக்கும். விலை இன்னும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கா? வெயிட் பண்ணலாமா? அதுக்கு பதில் என்னன்னா, வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன் தெரியுமா? ஏற்கனவே 20,000 ரூபாய் குறைஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் விலை குறைஞ்சா சுரங்கத்திலிருந்து வெள்ளிய வெட்டி எடுக்கிறவங்களுக்கு அது கட்டுப்படியாகாது. அதனால இப்போதைக்கு இதுதான் குறைந்தபட்ச விலையா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால நாளைக்கு சந்தை திறக்கும்போது விலை இதே ரேஞ்சில இருந்தா இது வாங்கறதுக்கு ஒரு அருமையான நாள். வீட்டுக்கு காமாட்சி விளக்கு, குழந்தைங்களுக்கு கொலுசு இல்ல வேற ஏதாவது வெள்ளிப் பொருட்கள் வாங்க பிளான் பண்ணிருந்தீங்கன்னா நாளைக்கு தாராளமா வாங்கலாம். சரி, வெள்ளிக்கு இது நல்ல சான்ஸ்னு சொல்லியாச்சு. அப்போ தங்கம் வாங்குறவங்க என்ன பண்ணலாம்? இப்போ தங்கம் வெள்ளி ரெண்டையும் வாங்க நினைக்கிற வெவ்வேறு பட்ஜெட்ல இருக்கிற எல்லாருக்குமான சில பொதுவான டிப்ஸ பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு 22 கேரட் தங்கம் 1 கிராம் விலை சுமார் 6,500 ரூபாய். உங்க கணிப்பு என்ன? இந்த பிப்ரவரி மாசம் முடியறதுக்குள்ள தங்கம் 1 கிராம் 6,000 ரூபாய்ங்கிற அந்த மேஜிக் நம்பரை தொடுமா தொடாதா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா தொடுன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. வாய்ப்பே இல்ல பாஸ்ன்னு நினைச்சீங்கன்னா நோன்னு டைப் பண்ணுங்க. உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நடுத்தர வர்க்க நண்பர்களுக்காக ஒரு யோசனை. விலை குறைஞ்சிருந்தாலும் இன்னமும் இந்த விலை பலருக்கு கொஞ்சம் கஷ்டம்தானே எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கான ஒரு தீர்வு என்கிட்ட இருக்கு. என்கிட்ட ஒரு 2,000 ரூபாய் தான் இருக்கு. நான் என்ன பண்றதான்னு கேக்குறவங்களுக்காகவே இந்த 1 கிராம் கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரி. இது பார்க்க அசல் தங்கம் மாதிரி இருக்கும், ஆனா விலை ரொம்ப ரொம்ப குறைவு. கல்யாணம் ஃபங்க்ஷன்னு போட்டுட்டு போக ஒரு சூப்பரான சாய்ஸ் இது. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா கீழே இருக்கிற அந்த ஷாப் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ். நாளைக்கு வேலை கம்மியா இருந்தா உங்க தேவைக்கு கொஞ்சமா வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா கையில இருக்கிற மொத்த பணத்தையும் போட்டு ஒரே நேரத்துல வாங்கிடாதீங்க. ஏன்னா சந்தை இன்னும் முழுசா மீண்டு வரல. சரி, சனிக்கிழமை முடிஞ்சுது. அடுத்த வார சந்தைய என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிக்கப் போகுதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்திரலாம். அடுத்த வாரம் மார்க்கெட்டை சில முக்கிய நிகழ்வுகள் பாதிக்கலாம். 1, திங்கக்கிழமை சைனா மார்க்கெட் லீவுக்கு அப்புறம் திறக்கப்படுது. அவங்க பெரிய வாடிக்கையாளர்கள், அதனால ஒரு மாற்றம் வரலாம்.
அடுத்து நம்ம நாட்டு பட்ஜெட் அறிவிப்பு, அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதையெல்லாம் தாண்டி உலக அரசியல் சூழலையும் நாம பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாற்றங்களை எல்லாம் சமாளிக்க நான் உங்களுக்கு உதவுறேன். கரெக்டா திங்கட்கிழமை காலையில அந்நிய மார்க்கெட் நிலவரத்தோட ஒரு புது விளக்கத்தோட நான் முதல் ஆளா உங்களை சந்திக்கிறேன். அதனால திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு சரியான முதலீட்டு முடிவு எடுக்க நீங்க தயாரா இருக்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். இந்த வார இறுதி உங்களுக்கு சந்தோஷமா அமையட்டும்.